சூறை போட்டு பண்ணும்போது நான் தான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன். 9 நாள் வந்து 13 டேஸ் ஷூட் பண்ணியிருந்தோம். வேரியஸ் திங்ஸ் ஷூட் பண்ணதுக்கப்புறமா என்னோட சூழ்நிலை அப்படி கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணணும். அந்த கிளைமேக்ஸ் வந்து ஷூட் பண்ணுறது 9 நாளாக இருந்துச்சு. அப்புறம் திரும்ப அகேன் சூழ்நிலை சேஞ்சஸ். ஏன்னா வந்து ஒரு ஹவருக்கு 25,000 இருந்த இது ஃபீஸ் லொகேஷன் சார்ஜஸ் ஃபார் ஏர்போர்ட் became 2.5 lakhs 10 times per hour. Yes. April of 2019 when I'm shooting. What do you do? So 9 days என்றது முடியாது. So you shoot it in 6 days. 6 daysல வந்து எப்படி ஷூட் பண்றது, எப்படி 5 days சாரி எப்படி அச்சீவ் பண்றது கிளைமேக்ஸ்னு சொல்லிட்டு. So my hero comes, Surya comes, அவருக்கு வந்து இது கிளைமேக்ஸ் பண்ணணும். He's saying எவ்வளோ இன்டென்ஸாக பண்ணணும், எப்படி பண்ணணும், what is this, you've thrown me into this suddenly. But it was my நிலைமை was such. So I said, so I was like, அவர் வந்து his understanding of that scene is very different from நான் சொன்னது, நான் ஃபீல் பண்ணது. ஸோ அவர்கிட்ட வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து கடைசியில் அவர் பண்ணணும். அவங்களெல்லாம் பார்க்கும்போது, அவர் ஃப்ளைட்டில் இறங்கும்போது நடக்காது லாஸ்ட் மினிட் வரை நடக்காதுன்னு நினைக்கும் போது ஒன்று நடந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்? பயங்கர சந்தோஷமா இருக்குமா, நம்ம சிரிப்போமா, டான்ஸ் ஆடுவோமா, என்ன பண்ணுவோன்ட்டு யோசிக்கும் போது சுதா என்ன பண்ணுவான்னா தேம்பி அழுவா. ஏன்னா அது நடக்கலைன்னா என் வாழ்க்கை என்னன்னு நான் நினைப்பேன். ஸோ அதுதான் நடந்துச்சு. ரீசுக்கும் போதும் எனக்கு 1 year தூக்கம் கிடையாது. அதுக்கப்புறமா மை ஹஸ்பண்ட் வில் சே, எதுக்கு மிட் நைட்டில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு ஐ பி ரியலி கிரைங். ஹி செட் வை, சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஐ செட் இந்த சக்ஸஸ் ஆகலைன்னா என்ன சுதாவோட வாழ்க்கை? Same thing I told Surya that when I see that lady and I was explaining and எனக்கு கண்ணில் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. I was wearing my glasses. So he said, see நான் சொல்லும் போதே வருது எனக்கு கண்ணில் தண்ணி. He said, remove your glasses. I removed it. Saw my eyes. He said, Rita. Wow. இது கேட்கல ரொம்ப goosebumps, you know.